ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை மேக்னா ராஜை பத்தி தான் பேச போறோம். ஸோ அவங்கள பத்தின ஒரு நிறைய ரூமரான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இதை பத்தி நாம பேச போறோம். ஸோ வாங்க பேசலாம். நடிகை மேக்னா ராஜ் அப்படின்னு சொன்னா மேபி நீங்க வந்துட்டு யோசிப்பீங்க யாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்துட்டு கன்னட நடிகை, கன்னடத்துல மிகப்பெரிய ஒரு நடிகையா இருந்தவங்க. நம்ம தமிழ்லையும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி அவங்க மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் மறக்க முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கன்னடால மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ்லயுமே ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் அப்படின்னா அது வந்து மேக்னா ராஜ் மட்டும் தான். ஸோ அவங்க வந்துட்டு சிரஞ்சீவி சர்ஜா அப்படிங்கிற ஒருத்தரை காதலிச்சாங்க. ஸோ 10 வருஷமா ரெண்டு பேரும் காதலிச்சு 2018 கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. 2018 கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 2020 வந்துட்டு சிரஞ்சீவி சர்ஜா மாரடைப்பு காரணமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில அவர் வந்துட்டு இறந்துட்டாங்க. சோ அப்போ வந்துட்டு மேக்னா ராஜ் வந்து 6 மாசம் கர்ப்பமா இருந்தாங்க. சோ 6 மாசம் கர்ப்பமா இருக்கும்போது ஒரு கணவர் பிரிஞ்சுட்டாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதை எப்படி நாம வந்து மீண்டு வெளியில வருவோம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் நினைச்சே பார்க்க முடியல. இதே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நடந்திருந்தா அவங்க இன்னும் எவ்வளோ அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களும் அதை விட ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 10 வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டுல உள்ள அத்தனை பேரும் அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை மாதிரி இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ ரொம்ப வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிச்ச ஒரு சில வருடங்கள்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நடிப்புல மட்டும் இல்லாம சினிமாவை விட்டே கொஞ்சம் விலகி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சரி குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து அவங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள ரொம்ப பெரிய பாடுபட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சிரஞ்சீவியே மறுபடியும் தனக்கு வந்து பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மறு உருவமா அந்த குழந்தைய வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, வளர்த்துட்டு இருக்காங்க. சோ இதுக்கு நடுவுல சினிமா வந்து உங்களை விட்டு தராது, நீங்க மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி ரியாலிட்டி ஷோல வந்து ஜட்ஜாலாம் வந்திருந்தாங்க. அவங்களே வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து நடிக்க ரெடியா இருக்கேன். ஸோ யார் வேணாலும் கதை இருக்கு அப்படின்னா வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் நடிக்க ரெடியா இருக்கேன். எந்த லாங்குவேஜ்ல நான் நடிக்கிறேன், நான் சீரியலா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் எது வேணாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல கலந்துக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, யூடியூப் சேனல் ரன் பண்றது அப்படின்னு சொல்லி தன்னோட லைஃபை எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா சிரஞ்சீவி சர்ஜாக்கு வந்து இவங்க அழுதாவோ கஷ்டப்பட்டாவோ கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதான். எப்பவுமே அவர் சொல்ற விஷயம் நீ எப்பவுமே அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே தன்னை வந்து ஹாப்பியா வச்சிருப்பாங்க. இவங்கள மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட அம்மாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா பிரமிளா ஜோஷி அவங்களோட பேரு. ஸோ பிரமிளா ஜோஷி அப்படிங்கிறவங்க வேற யாரும் இல்லை, நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். ஸோ வைதேகி காத்திருந்தால் அப்படிங்கிற ஒரு படத்துல விஜயகாந்துக்கு அந்த ஸ்டோரியில வரக்கூடிய ஒரு ஹீரோயினா வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அப்பா வந்து சுந்தர்ராஜ், இவருமே வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோவா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்கல இருந்து வந்தவங்க தான் மேக்னா ராஜும் கூட. ஸோ அவங்களோட ஒரே பொண்ணு தான் மேக்னா ராஜ். இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் மலையாளத்துல பண்ணியிருந்தாங்க, மலையாளத்துக்கு அப்புறமா தமிழ்லயும் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தெலுங்குல பண்ணியிருந்தாங்க, இப்போ கன்னடத்துல பெரிய ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபேமிலியில செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. திரும்பவும் அவங்க வந்து சினிமாக்குள்ள வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து அவங்க சினிமா வந்துகிட்டு இருக்காங்க. சினிமால வந்துட்டாங்க, ஆனா வந்து நம்ம மக்கள் அவங்கள சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதுதான் பாத்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் அவங்கள பத்தி கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது மேக்னா ராஜ் வந்து 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க, அவங்க வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய நெட்டிசன்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு வந்து அவங்களோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி மேக்னா ராஜுமே சரி ரொம்ப கிளியரா இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. 2வது திருமணம் அப்படின்றது ஒண்ணு என் லைஃப்ல கிடையவே கிடையாது, என் பொண்ணு அதை பண்ணவும் மாட்டான்னு சொல்லி அவங்க பேரண்ட்டும் சொல்லியிருக்காங்க. மேக்னா ராஜும் என் லைஃப்ல அது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இவங்க 3 பேருமே ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா சிரஞ்சீவி சர்ஜா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எல்லாமே, அதை தாண்டி ஒரு பர்சனை அந்த இடத்துல என்னால் வச்சு பார்க்க முடியாது, யோசிக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் யாரும் அப்படி பேசாதீங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு வந்து பதில் சொல்றதுக்கு கூட நேரம் இருக்காது, நான் அந்த அளவுக்கு என்ன பிஸியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஒர்க்ல வந்து நான் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறேன். செகண்ட் மேரேஜ் அப்படின்றது ஒன்று கிடையாது. என்னோட லைஃப் என்னோட வேர்ல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட பையன் மட்டும்தான். ஸோ ராயன் சர்ஜா மட்டும்தான் எனக்கு உலகம் உயிர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாம மேக்னா ராஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவருடைய அக்கா மகனுடைய ஒய்ஃப் தான் வந்துட்டு மேக்னா ராஜ். இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. ஸோ ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட சொந்தக்காரவங்க தான் இவங்க. அது மட்டும் இல்லாம துருவா சர்ஜாவுமே இருக்காரு. ஸோ அவருமே வந்து கன்னடத்துல ஒரு பெரிய ஹீரோ தான். ஸோ அவரோட பாட்டு வந்து கராபு அப்படிங்கிற ஒரு பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சு லாக்டவுன் டைமிங்ல. அவர் தான் வந்துட்டு சிரஞ்சீவி சர்ஜாவோட தம்பி. இவங்க 2 பேரோட அண்ணன் தம்பி அந்த பாண்டிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். சோ யாராலையுமே அவங்க வந்து பிரிச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்களோட பாண்டிங் வந்துட்டு. சோ அம்மா பையன் அப்படின்ற மாதிரி தான் சிரஞ்சீவி சர்ஜா வந்து துருவா சர்ஜாவை பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப க்ளோஸா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஜோயலா, ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க. சோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் இப்ப அதுல இருந்து மீண்டு வந்து எல்லாருமே அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவரையும் யாரும் விட்டு கொடுக்கல, அவரையும் யாரும் மறக்கல. சோ அவர் வந்து எங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. கல்யாணம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது, இதுக்கப்புறம் யாரும் இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மேக்னா ராஜ் கிளியரா சொல்லிட்டாங்க. சோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. சோ உங்களுக்கு மேக்னா ராஜை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான உண்மையான விஷயங்கள்லாம் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ஃபுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.